சகோதர சகோதரிகளே, இன்று காலை நேர தேவனுடைய வார்த்தையானது எரேமியா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேலை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், இரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களை, கர்த்தருடைய வேலையை, கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தரை ஆராதனை செய்வது, துதிப்பது, இதையெல்லாம் அசட்டை பண்ணக்கூடாது. நாளைக்கு செய்துக்கொள்ளலாம், நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம் என்று நம் நாளை தள்ளி போடக்கூடாது. ஆகவே கர்த்தருக்கு முதல்ல கனத்தை கொடுக்கணும். கர்த்தரை நாம் கனம் பண்ணுவதில் முந்திக்கொள்ள வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை கனம் பண்ணுவதிலும் தகப்பனே இயேசுப்பா, உம்மை ஆராதிப்பதிலும், உம்மை துதிப்பதிலும், உமக்கு நன்றி பலி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்துவதிலும் தகப்பனே, எல்லாவற்றும் தகப்பனே உம்மை கனம் பண்ண தேவ பிள்ளைகள் எல்லாரும் முந்திக்கொள்ள வேண்டும். அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய ஊழியத்தை தகப்பனே இயேசுப்பா நேர்மையாக உத்தமமாக தகப்பனே ஒரு அர்ப்பணிப்போடு செய்ய எங்கள் எல்லோருக்கும் கிருபை தாங்க ராஜா. எங்கள் பிள்ளைகளாம் எழும்பி பிரகாசிக்கணும், ஜாதிகளை சொந்தமாக்கணும், எங்கள் சபை எழும்பணும், ஜாதிகளை சொந்தமாக்கணும். அப்பா எல்லோரும் கூடி ஜெபித்து தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரமாணத்தை, கர்த்தருடைய சித்தத்தை ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கை நிறைவேற வேண்டும். அப்பா உங்களுடைய வருகை இப்போ எங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படும். எங்கள் ஆண்டவர் எங்கள் தேச மக்கள் எடுத்துக்கொள்ளப்படணும். அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீதி ஞானமே நிலைநாட்ட கிருபை ராஜா. உதிக்கான மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்து சொர்க்கே சத்துக்கிறேன். மீட்பெரும் ரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து இன்பநாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன்.